ஹேர் பேக் போட்டுட சொன்னா என்ன பண்ணுக்க? ஜாங்கிரியா? டாடி ஒன்று சொன்னேன். உங்களுக்கு கருப்பாக இருக்குது ப்ரௌன் கலரில். இது வந்து கருப்பட்டி ஜாங்கிரி அப்படின்னா கருப்பட்டி ஜாங்கிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கருப்பட்டி ஜாங்கிரியா? ஆமாம். இதில் வந்து கலர்லாம் சேர்க்காம நல்லா தேன் மாதிரி இருக்கும். என்ன பார்த்தா இதுதான் இப்படி இருக்கும். சக்கரை சேர்ந்து அப்படியே ஊற்றும் அதுலேருந்து. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக அதிலே ஒட்டி நிற்குது. இதுதா வந்து கருப்பட்டியில் செஞ்சுருக்காங்க ஜாங்கிரி. நீங்கள் ஜாங்கிரி சாப்பிட்ற அங்கே ஒருத்த சாப்பிட்னு இருக்கான். சொல்ல குட்டிங்களா போகலாமா? எங்கே போகிறீங்க? எங்கே போகிற? கூட்டு போகலாமான்னு கேட்கு. போகலாமா? ம், வெளில போனியா? போலியா? சொல்லிட்டேன். நேற்று எங்கள் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே விருந்து எங்களுக்கு நல்லா தடல் புடலான விருந்து. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து குலோப் ஜாமுன். சூப்பராக இருந்தது. யாருன்னா இது மாதிரி நல்லாயிருக்கும். அங்கே புடவை ஜாக்கெட் பிட்டு எல்லாம் கொடுத்தாங்க. காட்டில் எடுத்துன்னு வாங்கலையா? ஏற்றுனா போகலாமா? போகலாம் கடைக்கு போகலாம். ரெடி ஆகிட்டாருப்பா. இந்தவா என்ன கலர் ப்ளவுஸ் பிட்டில் கொடுத்துருக்காங்க? இது நானே இன்னும் சரியாக பார்க்கல. அவங்க கொடுத்தோன்னே கவர் கொடுத்து பேக்கில் போச்சு. இந்த புடவை தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரே கலரா, சிமெண்ட் கலர் சொல்லுவாங்களே, அது க்ரீன். நல்லா தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. வெயில் காலத்தில் கட்டிக்கலாம், நல்ல மழை காலத்து குளிர் காலத்தில் கட்டிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக இந்த ப்ளவுஸ் தைக்கணும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் பசங்களுக்கு கூட எங்கள் பசங்க 2 பேருக்கு கொடுத்தாங்க ப்ளவுஸ் பிட்டு வெத்தலை பார்க்கலாம். எல்லோ கலர். இந்த கலரில் சாரீ கூட இருக்குன்ட்டு காட்டுறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்துக்கலாம். பிங்க் கலர் இதுலேயே இருக்குல்ல. எடுத்து வந்திருக்காங்க போல். என்னோட புடவைக்குள்ள மேட்சாக இருக்குது. நம்மளும் வாங்கணும்னு நினச்சிருந்தோம். நாங்களே வாங்கணும்னு நினச்சிருந்தோம். நீங்கள் வாங்க வேணா, நாங்களே கொடுக்குறோம் அப்படி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து பக்கத்தில் ஒரு தம்பி வீடு இருக்குது, அங்கே கொடுத்தாங்க ப்ளவுஸ் பிட்டு. இந்த கலரில் கூட என்கிட்ட புடவை இருக்குது, தைக்கணும். புடவை நிறைய இருக்குது, ஆனால் ப்ளவுஸ் பிட்டு தான் வாங்க சோம்பேறிதனம். இந்த மாதிரி ஃப்ரீயாக எங்கன்னா கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். புடவை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நான் அங்கே கொடுத்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் கொஞ்சம் காயாக இருந்தது, இல்லைன்னா நேற்று கரையிட்டு இருக்கும். சாப்பாடு போட்டது பார்த்தது ப்ளவுஸ் பிட்டு, புடவை, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. ஜில்லுன்னு காற்று. இது கொஞ்சம் காயாக இருக்கிறதுனால இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு தோல் கூட இருக்காது, தூக்கி போட்டுருவாங்க சாப்பிட்டு. என்னது இல்லை மஞ்சள் குங்குமம், தாலிக்கயிறு வச்சு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மாம்பழம், மிக்சர், பிஸ்கெட்டு அதெல்லாம் வாங்கி கொடுப்போம். அவ்வளோதானா? அவ்வளோதான். அந்த புடவை அந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகும் பார்ப்போம். இந்த எடுத்துனாரு. காட்டினா வச்சுக்கிறேன். இது நான் வாங்கின புடவை காமிச்சிருக்கேன் வீடியோவில் கூட.
எல்லோ வித் பிங்க் கலர் பார்டர் பாருங்க. அவங்க கொடுத்த ப்ளவுஸ் எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. நம்மளே போய் பார்த்து வாங்கின மாதிரியே இருக்குல்ல. மேட்சிங் ப்ளவுஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், நம்மளை போய் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ மேட்சாக வந்திருக்காது. தைச்சி போட்டு கலக்க வேண்டியதுதான். அடுத்தது அந்த ப்ளவுஸ்க்கு இதெல்லாம் சொன்ன நம்ப மாட்டாங்க யாரும். கரெக்டாக மேட்சிங் மேட்சிங் எவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா. உடம்பு நான் வாங்கியிருந்தேன், ப்ளவுஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி கோஇன்சிடென்ட். சொந்தக்காரங்க என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஒரு புடவைக்கு ப்ளவுஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் வாட்டி நான் வரும்போது இந்த ப்ளவுஸ் இதுக்கு புடவைக்கு ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருங்க மேட்சிங்காக. நான் காசுக்கு வாங்குற மாதிரி இல்லை, புடவை மட்டும் தான் வாங்குவேன். சரி ஜாங்கிரி எடு. வேறு என்னமோ வாங்கிட்டு வந்து டாடி. வேறு என்ன வாங்கிச்சேன்? முறுக்கு ஆல்ரெடி பாதி காதி. கை முறுக்கு சாலிந்தா முறுக்கு சாப்பிடுவா. அதில் சாப்பிட்டு வச்சுருக்க பாதி இது சிப்ஸு பொட்டேட்டோ. இது வந்து இந்த காலத்து பசங்களுக்கும் தெரியாது. வெளியே எடுத்துக்காட்டு 90s கிட்டுக்கெலாம் இது ரொம்ப நல்லா பிடிக்கும். சாக் பீஸ் மாதிரி இருக்கு. இனிப்பு கரசு வந்து சர்க்கரை தூளாக அரைச்சிட்டு அது ரொம்ப நினச்சி எடுப்பாங்க போல. கட்டு ஒன்று ஸ்வீட் கரசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டார்லி வேணுமா பார்க்குறேன். அப்புறம் பிஸ்கெட்லாம் இருக்குதுங்க, அது சரியாக தெரியல. அப்புறம் வந்து இது வந்து கெஜ்ரா, ஸ்வீட் கெஜ்ரா கிட்டே இருக்கு. 90s கிட்டுக்கெலாம் கண்டிப்பாக தெரியும். இது வந்து நம்ம இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம்ல, அதுக்காக ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க லட்டு. 2 லட்டு, ஆரஞ்சு லட்டு, எல்லோ கலர் லட்டு. இதில் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். மதியானத்துக்கு என்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன்? மதியத்துக்கா மீன் குழம்பு இருக்குது, நேற்று வச்சு மீன் குழம்பு. ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவும் ரசம் தான் வைக்கணும். சரி வா போய் சாப்பிட்லாம். சாப்பிடலாமா? டைம் வேறு ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.